ஹாய் அண்ட் ஹலோ, திஸ் இஸ் அக்ஷயா ஆரி டிசைனிங். இன்றைக்கி நம்ம ஹெர்ரிங் போன் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டபுள் பேரலல் லைன் நான் போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட் லைனில் இருந்து ஒரு செயின் எடுத்து அதை ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போய் ஒரு லாங் செயினாக கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேங்க. உள்ளேருந்து நான் வெளியில் நூலை அடுத்த நூலை எடுக்கிறேங்க. எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச், அதாவது சின்னதாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதை போட்டுட்டு அதுக்கு பேக்வேர்ட் சைடில் நீங்கள் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் திரும்பவும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திரும்பவும் ஆப்போசிட் சைடுக்கு பெரிய லாங் செயினாக நீங்கள் இழுத்து கொண்டு வரணும். திரும்ப பாருங்கள், லாங் செயின் பக்கம் குட்டி லாக் ஸ்டிச், பேக்வேர்டில் வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், திரும்பவும் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் ஆப்போசிட் சைடு பெரிய லாங் செயினாக எடுத்து கொண்டுட்டு போகிறேன். திரும்பவும் உள்ளேருந்து நூலை எடுத்து பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படின்றது சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு பேக்வேர்ட் சைடில் ஒரு செயின், திரும்ப ஒரு லாக் செயின், திரும்ப நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு பெரிய செயின் ஸ்டிச்சாக கொண்டு வரணும். இதுக்கு பேர் தான் ஹெர்ரிங் போன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மீன் முள் தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போது ஜரி த்ரெட்டில் போட்டு காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்லேயுமே போடலாம். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக போடுங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்போசிட் சைடுக்கு பெரிய லாங் செயின் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், பேக்வேர்ட் டைரெக்ஷனில் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச், திரும்பவும் ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப ஆப்போசிட் சைடுக்கு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு இதே மாதிரி தான் ஃபுல் டிசைனுமே நீங்கள் எவ்வளோ தூரம் போடணுமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் போடணும் இந்த டிசைன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இப்படியே தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜரி த்ரெட்லேயே போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டுக்கு போங்க. சில்க் த்ரெட் எடுத்தோடனே நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சாஃப்டாக இருக்கும் அந்த நூல். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா டக்குன்னு கட் ஆகிட்டே இருக்கும். அது பழக வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறேன். போட்டு முடிக்கும் போது கூட அதே மாதிரி ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கு பேக்வேர்ட்லேயே வந்து ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப குட்டி லாக் ஸ்டிச் அப்படின்றது ரொம்ப சின்னதாகவே போட்டு பழக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதை முடிக்க போகும் பொழுது பெருசாக ஒரு நூல் இழுத்து எண்ட் நாட் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி அதுக்குள்ளேருந்து செகண்ட் லூப் ஒன்று எடுத்து இதே மாதிரி தான் நீங்கள் எண்ட் நாட் போடணும். ஸோ எண்ட் நாட் எப்படி போடணுன்றது கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க. நீங்கள் ஆரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.